கட்டணம் செலுத்துகிறோம். எனவே அந்த திருப்படி உங்களது கருத்துக்களுக்காக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப நீங்கள் உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது அன்னையின் நிலையத்தில் மெழுகுதிரிகள் மந்திரிக்கப்பட்ட எண்ணெய் படம் கனிவுடன் அருளும் விடுதலை பெற்று அந்த போட்டோ எங்களுக்கு அனுப்பி விடணும். நீங்க எடுக்க போட்டோன்னு அனுப்பலாம். வழிகள் அங்கேருந்து ஜமீன்தார் பேர் அரங்கப்பம் மலவராயன் தேர்தல் கேட்பாங்க மாடியில். அதுதான் அவர் ராஜவீரன்னு பெரிய இதில் கொண்டு வச்சாங்க. அது யாரும் குணப்படுத்தவில்லைன்னு பாரதியில் இருக்கார், வீரமாவுங்க தேட்டு இருக்கார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நீரூற்றுகள் வச்சாங்க. அதனால இதான் மாதா காற்றாலையாட்டு அவங்க அது நீரையும் அங்கேருந்து மண்ணையும் குழப்பி கழுவி சரியாக போச்சு. இப்போது இந்த மாதா குளத்து மண்ணை எடுத்து போகிறாங்க நிறைய பேர். அது வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னாக்கா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரும். குழந்தை இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அந்த மண் தேர்தல் கலந்து அடிவை தாங்கிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வச்சுக்கலாம். 9 வருஷம் குழந்தை இல்லாமலாம் குழந்தைகள். அதுக்கப்புறம் திருமணம் வரணும். கல்யாணம் தடைப்படுது பார்த்தீங்களா, தடங்களை சொல்லுவாங்க. அவங்க கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் உடல் சொல்லுவாங்க. மெயினான பொண்ணு மற்ற பொருளையும் நடக்குது. இதான் சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் இதுலேயே தங்க சிறுவம் எப்படி சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 சிறப்பு விழாக்கள். திருநாள் இது ஈஸ்டர் முடிஞ்சு 2வது சனிக்கு கொடியேற்றி நடத்துகிறாங்க திருநாள். இன்னும் 2 சிறப்பு விழாக்கள் இருக்குது. குத்து விளக்கு பூஜை அப்படின்னு 1000 குத்து விளக்கு என்ன செய்யணும்னா இருக்கு குத்து விளக்கு பூஜையில் கலந்துக்கணும்னா டோக்கன் என்ன பண்ணுவோம், குத்து விளக்கு திரி எண்ணெய் இதெல்லாம் கொடுப்போம். அவர் டோக்கன் கொடுத்துருவோம். அதில் வரிசையாக இருப்பாங்க. 5-6 வருஷம் இருப்பாங்க. அதனால நாங்கள் பிஷப்பும் வருவார், ஃபாதர் சென்ட் சொல்லுவோம். ஆகஸ்ட் 15 எப்போ ஃபிக்ஸ்டு டேட்டு. அப்போ முதல்ல ஜெபம்லாம் சொல்லுவோம், ஒளி விழான்னு சொல்லுவோம்.
சொல்ல சொன்னால் அவங்க விளக்கேற்றுவாங்க. விளக்கேற்றிட்டு காணிக்க வரைக்கும் அது தெரிஞ்சுக்கணும். காணிக்கிற வரைக்கும் அப்புறம் வந்து அவங்க என்ன அவங்க கருத்துக்காக வேண்டிக்கணும். அவங்க என்னென்ன கருத்து சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த காணிக்கையோட வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க குழந்தை வளர்த்துதான் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த திருமணம் தலைப்பு வைக்க வேண்டும். திருமணம் உடல் சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க. இது ஒரு சிறப்பு விழா. இன்னொன்று வந்து பொங்கல் விழா. பொங்கல் எப்போ தை 1 ஜனவரி 15. அப்போ வந்து என்ன செய்யுது ஒரு 300-350 அது சின்ன செங்கல் தான் தயார் பண்ணுறது. நாங்களே கொடுப்போம் பானை. அப்புறம் அந்த பொருட்கள்லாம் இருக்குல்ல சர்க்கரை அரிசி இதெல்லாம் கொடுப்போம். அடுப்பில் தயார் பண்ணி எவ சொல்லி தொடங்கினாங்கன்னா அவங்க சமைப்பாங்க. சமைக்க முடிஞ்சோடனே பொங்கலோடனே அது முடிஞ்ச பானை சின்ன பானை தான் எடுத்து வளர்ப்பாங்க பூசணம். அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க அந்த கருத்துக்காக தான் நம்ம பொங்கல் வச்சிருந்து மாதங்களில் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவாங்க. இது சிறப்பு விழா. அப்புறம் பைக்கில் போட்டாங்க. இன்னும் சாக்லேட் பார்த்தாரு. அப்புறம் சுவைக்கு நாங்கள் பண்ணியிருந்தாங்க. ஊர் சாய் காலத்தில் இது வந்து பக்கத்தோடு இந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திராங்கெல்லாம் இந்த பித்தளை பாத்திரங்கள் வீட்டில் இந்த பாத்திரங்கள் கொடுத்து உருக்கி செஞ்சுருக்காங்க. இது வந்து 53 அடி உயரம், 8000 வெயிட்டு, 8000 கிலோ வெயிட்டு. இது வந்து ஏப்ரலில் 2022 ஏப்ரலில் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேங்க. அவங்க வந்து தமிழ் ஆடுவோம். தமிழ் பெண் மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு மணி வளர்ந்து கொண்டு வருவார். நாங்கள் வந்து அப்போ போட்டு கல்றோடைய அவர் வந்து 36 புத்தகம் எழுதிட்டாரு. தமிழை படித்து 36 புத்தகம் எழுதிட்டாங்க. அப்புறம் அதனால் அவர் மதுரை தமிழ் சங்கத்தில் அவருக்கு வந்து வீரமா முனிவர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. சில பேர் கேட்குறாங்க ஒரே இந்து சாமியாருக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி முனிவர்னோடனே காவிகளை போட்டுருக்காங்க. இந்து சாமியார்லாம் அந்த காவிகளை தான் போட்டுப்பாங்க. வந்து நிறைய இடங்களும் போயிருக்கிறாரு. கடைசியில் கேரளா பார்டரில் அம்பலக்காடுங்கிற இடத்துல ஒரு வச்சுருக்காங்க. ஒற்றகராதி, சதுரகராதி, வேதியர் ஒழுக்கம், அப்புறம் பரமார்த்த கொள்கை 36 வருஷம் எல்லாம் தெரியாது. இது வந்து திருக்காவலூர் கிளம்பு. இதான் திருக்காவலூர் 7வது ஒன்று தான். திருக்காவலூர் கிளம்பு இந்த புக்கு நாங்கள் தான் போடுறோம். இது அடைக்கல் மாதம் இதான் சுருக்கமாக வரலாறு. இதெல்லாம் நீங்கள் வேண்டிங்க மாதம் கொடுப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மக்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பாருங்க சிஸ்டர். சார்